Thanks, Anita. You are so sweet. Nice meeting you. Bye. Wait till we have a picture. சினிமே தான் நாங்கள் ரிசார்ட் தேடி பார்க்க போகிறோம். ஸோ பீச் சாயந்தரம் வந்து இங்கே குளிக்கிறோம். ஸோ ஃபைனலி நாம் வந்தாச்சு கோவாக்கு. கோவா போகிறதுக்கு இன்றைக்கி பெங்களூர்லேருந்து இதான் கடைசி பஸ் என்டையர்லியாகவே. ஸோ அந்த பஸ் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு 11:15 போகும்னு இவங்க சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா ஒரு 2 o'clock நாங்கள் நாளைக்கு கோவா போயிடுவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஸோ நம்ம கூட ப்ரொஃபஸர் இருக்கிறாரு அண்டு ப்ரெஸ் இருக்கிறாப்புல. ஸோ பிரசனா ஏன் லேட்டாக வந்தீங்க? உங்களை டைத்துக்கு பிரசனா வர மாட்டேறீங்க என்ன? நம்ம என்ன பண்ணுறது, பஸ் எப்படி இருக்குது, இந்த ஊர் பஸ்ஸுகளோட நிலைமை அப்படி. ஸோ இப்போதைக்கு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிக்கிறோம். அந்த வே டு கோவா. ஸோ இங்கே ஒரு சின்ன பிரேக்காக நிப்பாட்டியிருக்காங்க பஸ்ஸில் வரும்போது. ஸோ இந்த பிளேஸஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ மார்னிங் நீங்கள் வந்து மற்ற சில வேலைகளையும் முடிச்சுட்டு போகலாம். அண்டு இங்கே ஒரு கடையில் ஒரு பெரிய தாபா மாதிரி இருக்குது, அங்கே நிப்பாட்டியிருக்கோம், டீ குடிச்சிட்ருக்கோம். இந்த இடத்துல வில் ஆஸ்க் ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ப்ரொஃபஸர் ப்ரெஸ் இருக்காங்க. என்ன ப்ரெஸ், டீ எப்படி இருக்குது? ஓகே. ஃபைனலி பெங்களூர்லேருந்து கிளம்பி ஒரு 16 hours ஜேர்னி. அண்ட் பஸ்ஸு ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டாங்க. இடையில நல்லா கொஞ்சம் வியூஸ்லாம் நல்லா இருந்துச்சு. பட் இந்த 16 hours ஜேர்னி ரியலி வெரி வெரி டயர்ட். ஸோ இப்போ வந்து பஞ்சிமில் வந்து நம்மளை இறக்கி விட்ருக்காங்க. இங்கேருந்து வி ஆர் ஸ்டார்டிங் டு கண்டோலம் பீச். ஸோ அந்த கண்டோலம் பீச்சில் இருந்தால் மற்ற நார்த் கோவா வந்து கொஞ்சம் ஆக்சசபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கோவா பொறுத்த வரைக்கும் 3 பிளேஸு, சவுத் கோவா, சென்ட்ரல் கோவா, நார்த் கோவா. ஸோ ஆன் சீசனில் மட்டும்தான் சவுத் கோவா வந்து கொஞ்சம் இருக்கும். பட் சென்ட்ரல் கோவா எப்பவுமே எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சிட்டி சென்டரு. அண்ட் நார்த் கோவா தான் ஆஃப் சீசன்லேயும் கூட கொஞ்சம் ஹாப்பனிங்காக இருக்கும். ஸோ வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் தட். என்னென்னா டிக்கெட் வந்து நாங்கள் இப்போ பஸ்ஸில் எடுத்துருக்கோம். டிக்கெட் கிடையாது நம்ம ஊர் மாதிரி. அவர் கண்டக்டர் அடையாளம் பார்த்து வச்சுருக்காரு. வெரி சர்ப்ரைஸ்லி அடையாளம் பார்த்து வச்சுட்டு அதை கரெக்டாக சொல்கிறாரு. டிக்கெட் கொடுக்கல, பட் சில்லறை மிச்சம் கொடுத்துட்டாங்க. 25 rupees பஞ்சிம்லேருந்து வி ஆர் ஹெட்டிங் டு கண்டோலம் பீச். இட் இஸ் 25 rupees கவர்மெண்ட் பஸ் டிக்கெட். அண்ட் இந்த டயத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கோவாவில் வந்து ஸ்கூல்ஸ் விட்டுருக்கு போல். ஸோ ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லோரும் அப்படியே பஸ்ஸில் க்ரௌடட் ஆகிட்டுருக்காங்க. கோவாலேருந்து இறங்கிட்டோம். இப்போ கண்டோலம் பீச் சொன்ன மாதிரி கண்டோலம் பீச் கிட்ட வந்துட்டோம். சினிமே தான் நாங்கள் ரிசார்ட் தேடி பார்க்க போகிறோம். அண்டு ஸோ அதுதான் அந்த மேப் போட்டு வச்சுருக்குறாங்க, அதுதான் கண்டோலம். ஸோ இதிலேருந்து நம்ம இப்படி போனோம்னா பீச்சு. ஸோ இப்போ பீச் போகிறதா ஃபஸ்ட்டு ரூமை போகிறதான்னு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஃபஸ்ட்டு ரூமை போட்டு அதுக்கப்புறம் பீச் போகலான்னு பிளான் பண்ணிருக்கோம். லெட்ஸ் கோ ஃபார் சம் ஹண்டிங் ரூம்ஸ். தேங்க்யூ. ஸோ ஃபைனலி நம்ம வந்தாச்சு கோவாக்கு. அண்ட் இங்கே உண்மையிலே சொல்கிறப்போ ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு செம்ம அட்மாஸ்பியரில் இப்போ இருக்கோம். அண்டு ரூம் வந்து நிறைய நாங்கள் தேடிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து கரெக்டாக நம்ம நண்பர் அப்படி இப்படின்னு கையை காமிச்சு ஏதோ ஒரு ரிசார்ட்டுக்குள்ளே ரேண்டமாக போனால் அது பயங்கரமான ரிசார்ட்டாக இருக்குது. பர் பர்சன் 500 தான். ஆஃப் சீசனில் வந்தால் கோவாவில் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் இது தான். 500 ரூபாய்க்கு கோவாவில் வந்து இந்த மாதிரி ஒன்று தரமான ரூம் பார்க்க மாட்டீங்க. எப்படி இருக்குது நான் காட்டுறேன். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த ரெசார்ட்டு. எவ்வளோ காலியாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ரூம் காட்டுறேன், ஆனால் கொஞ்சம் பசங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரைவ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அப்புறம் வந்து காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. படிக்கட்டுகள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களாம் ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஸ்விம்மிங் பூல் சிறப்பாக இருக்குது. ஸோ இதோட என்ன வேணும் பார்த்தீங்களா, ஒரு பெரிய ரிசார்ட்டு. சுற்றி அங்கெல்லாம் அங்கே கார்டனாக இருக்குது. அன்றைக்கெலாம் பில்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக செம்மையாக இருக்குது. அண்ட் இப்போயே பார்ட்டி மூடுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பட் வி ஆர் வெரி குட் பாய்ஸ். வி ஆர் ஜஸ்ட் கோயிங் ஃபார் பீச் ஒன்லி. அண்ட் இங்கே இந்த மாதிரி வெள்ளைக்காரங்களே கட்டியிருப்பாங்க, போர்ச்சுகீஸ் அவங்க கட்டியிருப்பாங்க போல், அப்படி இருக்குது ரிசார்ட்டு. ஸோ பீச் சாயந்தரம் வந்து இங்கேயும் குளிக்கிறோம்.
ஸோ இதுதான் ரிசப்ஷன். சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு இருக்காங்க நம்மள. ரூம்ஸ் அவைலபிள். இது இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நாங்கள் சொன்னோம் இல்லையா தங்கியிருக்க ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரிசார்ட்டு. இங்கே ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா 999 போட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் 3 பேர் வந்திருக்கனால ஒரு ஆளுக்கு 500 தான். என்ன ஒன்றுனா பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 500ல் ரூம் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது அண்ட் மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான நேரத்தில் ஒரு சேஃப்டியான பிளேஸ் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா கோவாவில் நிறைய டூரிஸ்ட் வர காலத்தினால எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும். சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் பீச்சா. ஸோ வந்தோடனே எங்களுக்கு ரொம்ப பசி. ஸோ ஹியர் வி கேம் ஃபார் சம் ஃபுட். என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம். ஒன்லி வந்து நம்ம சிக்கன் ஐட்டம், ஃபிஷ் ஐட்டம் இந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. நான் சீசன் அப்படின்றனால இங்கே வந்து சீ ஃபுட்டு தவிர்த்துருங்கன்னு வெளியே சொன்னாங்க. பட் பார்க்கும்போது நிறைய க்ரௌட் இருந்துச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா சீ ஃபுட்டு நிறைய மூவிங்கில் இருக்குது, அதனால் தைரியமாக ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் உட்காந்துருக்க செட்டிங் அப்படி பார்க்கலாம் அப்படின்னா ப்ரொஃபஸர் என்ன ப்ரொஃபஸர் என்ன அப்புறம் பண்ணிட்டு என்ன வேணா நல்லா இருக்கு. கிளைமேட்டும் நல்லா இருக்குது. ரொம்ப ஹாட்டும் கிடையாது, ரொம்ப சில்னஸும் இல்லை. ஒரு மாதிரி ப்ரீஸோட மிக்சிங்காக சில்னஸ் மீடியமாக இருக்குது. இட்ஸ் குட். ரொம்ப பார்க்கலாம். எனக்கு என்ன ஒன்றுனா நம்ம ஹிந்தி பையா வந்து இங்கே ஆர்டர் எடுக்கும்போது ஓவராக டார்ச்சர் பண்ணிருந்தாரு. நான் பேசிட்டு இருக்கும்போது அவன் ஃபோட்டோ எடுக்கிறான்னா ஒரே நிமிஷம். ஸோ ஓகே, இதுதான் நாங்கள் இப்போ வந்து சாப்பிட வந்துருக்குது. சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கள். ஓகே. ஸோ நாங்கள் இப்போ சி பீச்சில் தங்கியிருந்தோம். அங்கேருந்து இப்போ கிளம்பியாச்சு. அண்ட் இங்கே வந்து நம்ம மதுரை பசங்க, செல்லூர் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தோஸ்து தான். ஸோ அவங்களையும் காட்டும். ப்ரோ ஹாய் ப்ரோ. ஸோ இவங்கெல்லாம் நம்ம ஊருக்காரங்க. எங்கேருந்து வந்துருக்கீங்க? மதுரையிலேருந்து. மதுரை. ஓகே. பேர்? என் பேர் எஸ்கே, சிவா, சதீஷ், அசரப். ஸோ என்ன பண்ணீங்க நேற்று ஃபுல்லாக? ரவுண்டு நல்லா பார்ட்டி கண்ணுங்கெல்லாம் பார்த்தாலே தெரியுது. நல்லா 5 மணிக்கு, சாயங்காலம் 8 மணிக்கு போகணும். 5 மணிக்கு தான் ஃபாரினர்ஸ் யாரும் பிக்கப் பண்ணீங்களா? அது அவரே ஆரம்பிச்சிருப்பாரு. இவர் டிக்கெட். சூப்பர் ப்ரோ. பாஸ் தேங்க்யூ. ஓகே பாய். ஸோ மதுரை பசங்க என்ஜாய் பண்ணிருக்காங்க. நம்ம அங்கே தார் கொடுத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடும். இதில் வந்து நிறைய நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் மீட் மிஸ் அனிதா. ஷி வாஸ் வெரி ஃபைன். அண்ட் வாட்ஸ் திஸ் பிளேஸ்? திஸ் பிளேஸ் Kandolim. Okay. And Volo Tours and Travels. So what are the trips you are arranging? We arrange like everything, like north to south to, and plus we have Amboli, monsoon trip and everything in Goa. Okay. So she has a special island trip also. In season also she will get give concession also. Okay. Definitely. So refer Anita, and this is on the way to Kandolim beach and just opposite to Red Ink Tattoo. Okay. Thanks Anita. You are so sweet. Nice meeting you. Bye. Wait till we have a picture. And this is our car for next 2 days. So say hi to me. Hi. ஸோ ஃபோர்ட்டு சுற்றி பார்த்துட்டோம். ஃபுல்லாக நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய சீனரிஸ் இருக்குது. அண்ட் அந்த காலத்தில் இங்கேருந்து தான் வந்து இந்த கடல் கரையிலேருந்து வரக்கூடிய தாக்குதலை வந்து வாரை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. விளையாடலாம், குதிக்கலாம், என்ன பண்ணலாம். அண்ட் இங்கே நம்ம டாகி ஃப்ரெண்ட் இருக்கார். நிறைய கொடை வச்சு ஃபாரினர்ஸ் வந்து சன் பாத் எடுக்கிற ஏரியா. அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்து நாங்கள் வந்து அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் பாகா பீச் வந்திருக்கோம்.